ரீசெண்ட் டைம்ல நம்ம சேனல்ல வந்து அதிகமான கமெண்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? ப்ரோ மார்கோ வர்சஸ் லியோ போடுங்க, மார்கோ வர்சஸ் லியோ போடுங்க ப்ளீஸ். யார் அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு வந்து மார்கோனா யாருன்னு தெரியாது. நான் அந்த படமும் ரீசெண்ட் டைம்ல நான் பார்க்கல. அப்படின்னு சரி இந்த கமெண்ட் அதிகமாக வரனால நான் என்ன செஞ்சேன்னா அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஏன் அந்த கம்பாரிசன் வந்து கேட்டாங்கன்னு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்கோ படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோவில் வர சீன் மாதிரி தான் எல்லா சீனுமே இருந்திருக்கும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லியோவில் வர ஒவ்வொரு சீனுமே அப்படியே இந்த படத்துலையும் அப்படியே வர மாதிரி ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய சீனில் அதை வந்து வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பேரிசன் கொஞ்சம் டஃப்னு தான் நான் நினைக்கிறேன். வாங்க இவங்க ரெண்டு பேர்ல யார் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னீங்களே, லியோவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தை ஒவ்வொரு சீன்ஸ்லையுமே நல்லாவே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து படத்துல சூப்பராகவே காட்டியிருந்திருப்பாங்க. அவரோட ஹேண்ட் பவரையும் சூப்பராகவே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் கிட்ட இருந்தமே லியோவை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. அப்படி இருந்தும் ஒருத்தர் கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி இருந்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நடக்கிற ஃபைட் சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஆளுகளை அடிச்சு பறக்க வர மாதிரி தான் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க அவரோட ஸ்ட்ரென்த்தை. இப்படின்னு படம் முழுக்க ஏகப்பட்ட சீன்ஸ்ல அவரோட ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. மார்கோவுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆளை டெஃபினட்டா தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் அவருக்கு வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னதான் ஸ்ட்ரென்த் வந்து மார்கோவுக்கு நல்லாவே வெளிப்படுத்தினாலும் பட் லியோவோட கம்பேர் பண்ணும்போது லியோவுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம். ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லியோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் கன்ஸ் யூஸ் பண்ணுவாரு. அண்ட் வில்லம்பு விட தெரியும். அண்ட் டிராப்ஸுக்கு தேவையான மெட்டல்ஸ்லாம் அவரே ரெடி பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுமே ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கும். இப்படின்னு இவரோட ஸ்கில்ல படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க. மார்கோவுக்கு ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் கன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கும். இதை தவிர்த்து அவருக்கு வேற எதுவும் அந்த அளவுக்கு அதிகமா ஸ்கில்ஸ் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் மார்கோவை விட லியோவுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது லியோவுக்கு பாத்தீங்கன்னா அவர் தான் லியோ அப்படின்றது யாருக்குமே அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து ரீசெண்டா கொண்டு போயிருந்திருப்பாரு. அவரோட சர்டிபிகேட்ஸ்ல அந்த ஆதார் கார்டு வரைக்கும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அண்ட் பிளாஷ்பேக் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா 2000 கிலோ தத்ரா வந்துட்டு சேஃபா வந்து பார்டர் தாண்டி கொண்டு போயிருப்பாரு. இப்படின்னு இவரோட ஐக்கியம் படத்துல ஒவ்வொரு சீன்ஸ்லயுமே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பாங்க. மார்கோவுக்கு ஐக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசா அதை வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அவரோட பிரதரை கொண்டவங்க யாருன்னு அவரோட அண்ணன் சொல்லிதான் அவருக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஐக்கியம் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டரா காமிச்சிடலாம். அண்ட் வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவரோட தம்பியை கொண்டவங்களை கொள்றதுக்கு அவர் வேற லெவல் ஐக்கியம் யூஸ் பண்ணியிருப்பாரு. லைக் மெர்சல் படத்துல வெற்றி தெரிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி அவருடைய ஒரு பிளான்லாம் போட்டு ஒரு இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி வந்து கொண்டிருப்பாரு. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐக்கியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்துட்டு லியோவுக்கு அதிகம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், படத்துல சீன்ஸை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். லியோவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸ்லயுமே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா மார்கோ பாத்தீங்கன்னா எவ்வளவு அடி கத்தி குத்து வாங்கினாலும் எந்த சேவல் ஃபைட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. சேம் லியோவும் பாத்தீங்கன்னா எவ்வளவு அடி எவ்வளவு வெட்டு காயங்கள் வாங்கினாலுமே திரும்ப எந்த சேவல் ஃபைட் பண்ணிட்டே தான் இருந்திருப்பாரு. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஃபைட்டிங் ஸ்பீடு இதை பத்தி சொல்லியே ஆகணும். ஃபைட்டிங் ஸ்பீட்லாம் வந்து பயங்கரமா வந்து மார்கோ வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. சேம் அப்படியே ஒரு லியோவோட ஃபைட் சீன்ஸை பார்த்த மாதிரியே இருக்குங்க. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ நான் அப்படி எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இவரும் ஒரு 60-70 பேரை கண்ட்ரோல் பண்ணுவாரு, இவரும் ஒரு 60-70 பேரை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு ஃபைட்டிங் ஸ்பீட் வந்து சேம் ஈக்குவலா இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த படத்தை பாருங்க, பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவலா, ரெண்டு பேருமே எவ்வளவு பேர் வந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபைட்டிங் ஸ்பீட் வந்திருக்கும். ஸோ ஃபைனலா வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது லியோவுக்கு அவரோட ஃபேமிலி தான் ஒரு மெயின் வீக்னஸா இருந்திருக்கும். மார்கோவுக்கு அவங்களோட தம்பி ஒரு மெயின் வீக்னஸ் சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துல வந்துட்டு தம்பிக்காக தான் வந்து எல்லாமே பண்ற மாதிரி வந்து வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. படம் பாருங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர்ல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கேரக்டர் லியோ தான். இவங்க ரெண்டு பேர்ல உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் லியோவோட கேரக்டர் எந்த கேரக்டர் பீட் பண்ணணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் ஆல்ல போட்டுக்கோங்க.